நீர் பறவைகள், அதாவது நீர்நிலை சார்ந்து வாழக்கூடிய பறவைகள் தான் வந்து நீர் பறவைகள். இங்கிலீஷ்ல வேர்டிங் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா மற்ற பறவைகளோட இந்த பறவைகளுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா, இவைகளுக்கு நீண்ட கால்கள் இருக்கும். அதாவது நீளமான கால்கள், நீளமான கழுத்து, அப்புறம் நீளமான அலகு. இந்த பறவைகளை எங்க வாழும் அப்படின்னா, நீர்நிலை சார்ந்த பகுதிகளான கடல், குளம், ஏரி, சதுப்பு நிலங்கள், சேற்று நிலங்கள், ஆறுகள், கம்மாய்கள் எல்லாம் இந்த பறவைகளை பார்க்கலாம். எவையெல்லாம் நீர் பறவைகள் அப்படின்னா, கொக்கு, நாரை, பூநாரை, அரிவாள் மூக்கன், கரண்டி வாயின், இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே பார்க்கலாம். கரண்டி போன்ற அதனோட அழகு இருக்கிறதால தான் இது கரண்டி வாயன் அப்படின்னு பேர் வந்துச்சு. தமிழ்நாட்டில் கொடிக்கரை, வேடந்தாங்கல் போன்ற பறவைகள் சரணாலயத்தில் இந்த பறவைகள்லாம் நம்ம பார்க்கலாம். இவற்றின் உணவு வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து மீன்கள், தவளைகள், நண்டுகள், பூச்சிகள், புழுக்கள், நண்டுகள், நத்தைகள்லாம் இது வந்து உணவாக சாப்பிடுது. நீளமான கால்களை பயன்படுத்தி இவ்வகை பறவைகள் வந்து ஆழமில்லாத தண்ணியில் நடந்து தன்னோட உணவை வந்து வேட்டையாடி சாப்பிடுது. அப்படி வேட்டையாடி சாப்பிடக்கூடிய அந்த இரை வந்து நழுவி போகாம கவ்வி சாப்பிட்றதுக்கு இதனோட அழகை அது பயன்படுத்துது. அதே போல எஸ் டைப்ல இருக்கக்கூடிய நீண்ட கழுத்து தன்னுடைய இரையை வந்து வேகமாக தாக்கி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுது.